ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதாவது இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த டெவில் டாஸ்க் முடிஞ்சுது. ஆனால் இங்கே வந்துட்டு இந்த ஃபுல் எபிசோடில் வந்து முடிஞ்ச மாதிரி காமிக்கல நினைக்கிறேன். இல்லை கடைசியில் காமிச்சிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்ற விஷயங்கள், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு போச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் ஃபுல் எபிசோடில் காட்டல. பட் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு கிடைத்த தகவல் படி என்னென்ன தகவல் கிடச்சிருக்குன்னா, யாரெல்லாம் வந்துட்டு கேப்டன் டாஸ்க்கு வந்து சண்டை போட போகிறாங்கன்ற விஷயங்கள் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இதுலேயே வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸு, கேப்டன்சி டாஸ்க்கு யாரெல்லாம் போட்டியிட போகிறாங்க எல்லாமே இன்ஃபர்மேஷன்லாம் வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சரி, விஜய் விஷால், ஆர்ஜே ஆனந்தி, தீபக் இவங்க 4 பேரும் தான் வந்துட்டு இந்த அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்கு வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2 டீம், அதாவது ஏஞ்சல் வர்சஸ் டெவில் இருந்துச்சுல, அதில் வந்து 2 பேர் எடுத்திருப்பாங்க போல இருக்குது. ஸோ மஞ்சரி, தீபக் அந்த டீம்லேருந்தும், விஜய் விஷால், ஆர்ஜே ஆனந்தி இந்த டீம்லேருந்தும் வந்திருக்காங்க போல இருக்குது. ஸோ இந்த 4 பேர் தான் வந்துட்டு அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்கு போட்டியிட போகிறாங்க. ஸோ இவங்க 4 பேரில் வந்து மஞ்சரி இது வரைக்கும் ஒரு வாட்டி கேப்டன்ஷிப் வந்திருக்காங்க. விஜய் விஷால் ஒரு வாட்டி வந்துட்டு மஞ்சரி கிட்ட தான் தோற்று போனார். ஆர்ஜே ஆனந்தி இது வரைக்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு வாட்டி வந்தாங்க, கேப்டன்ஷிப் டாஸ்க்கில் தோற்று போனாங்க சத்யா கிட்ட நினைக்கிறேன். தீபக் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்துட்டு கேப்டனாக இருந்திருக்கார். ஸோ தீபக் வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாப்புல. மஞ்சரி தான் வந்துட்டு டார்ச்சர் பண்ணி ஒரு ஹிட்லர் கேப்டன் சொல்லிட்டு ஒரு பேரையை வாங்கிட்டாங்க. மேபி அவங்க திரும்ப கேப்டனாக வந்தால் கண்டிப்பாக ரணகல பூமியாக தான் இருக்கும். அதேமாதிரி தீபக்கும் அதே தான். பட் விஜய் விஷால் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆனால் விஜய் விஷால் வந்து கண்டிப்பாக வந்துட்டு மொக்கையாதது போவார், இல்லைன்னா தர்ஷிகா கூட ஜாலியாக சுற்றிட்டு இருப்பார். அவருக்கு பதில் யாரையாவது இந்த அருண் இல்லை இந்த தீபக் இவங்களுக்குலாம் வந்து ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே எல்லாம் தாஜா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஆர்ஜே ஆனந்த் இந்த வாரம் போகாமல் இருந்தாங்கன்னா ஆர்ஜே ஆனந்த் கண்டிப்பாக வந்து வேறு ஏதாவது சம்பவங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சப்போஸ் கேப்டன் ஆனால். ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த 4 பேர் தான் வந்துட்டு அடுத்த வாரம் கேப்டன்ஷிப் டாஸ்க்கு வந்துட்டு போட்டியிட போகிறாங்கன்ற தகவல் தெரிஞ்சிருக்கு. இதில் யார் வந்து கேப்டனாக வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.